நாளை தொடங்கவுள்ள அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளின் வேலைநிறுத்தம் கைவிடப்படுமா? தொழிற்சங்கங்களுடன் தொழிலாளர் நலத்துறை பேச்சுவார்த்தை. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் நாளை முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தடை விதிக்க கோரி வழக்கு நாளை விசாரிப்பதாக உயர்நீதிமன்ற கிளை அறிவிப்பு. பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் பெற தகுதி உள்ளவர்களின் பட்டியல் திருநெல்வேலியில் ரேஷன் கடைகளின் முன்பு ஒட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே வெள்ள நீரில் தத்தளிக்கும் சிறுவாடி கிராமம். கடைகளுக்குள்ளும் நீர் புகுந்தது. சிதம்பரத்தில் ஒரே நாளில் கொட்டி தீர்த்த 22 சென்டிமீட்டர் மழை. தாழ்வான குடியிருப்புகளை சூழ்ந்த நீர். புதுச்சேரியில் கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் தவிக்கும் மக்கள். நாகப்பட்டினம் அருகே ஆத்தூர் கடுவை ஆற்றில் தடுப்பணை மதகு உடைந்தது. தண்ணீர் அதிகமாக வெளியேறுவதால் ஆற்றிற்குள் வெள்ளம் புகும் அபாயம். நெய்வேலி NLCயில் கனமழையால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தம். சுரங்கப் பகுதியில் மண் சரிவில் சிக்கிக் கொண்ட பேருந்து. சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள் புகுந்த மழைநீர். தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் தவிப்பு. சென்னையில் பல்லாவரம் முதல் மீனம்பாக்கம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். மழை காரணமாக நீர் தேங்கி இருப்பதால் தவிக்கும் வாகன ஓட்டிகள். சென்னை புறநகர் பகுதிகளில் தொடரும் கனமழை. திருவான்மியூர், குரோம்பேட்டை, தாம்பரம் பகுதிகளில் மழையால் பணிக்கு செல்பவர்கள் அவதி. சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த அதி கனமழை. விடிய விடிய மழை பெய்ததால் சாலைகளில் தேங்கிய நீர். மயிலாடுதுறையில் 3 நாட்களாக பெய்து வரும் மழையால் 25,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். திருவாரூரிலும் 30,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் வயலில் சாய்ந்தன. இரண்டாவது நாளாக நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாடு. இன்று 300 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்ற வில்லேஜ் குக்கிங் சேனல் யூடியூபை தொழில் முறையாக பயன்படுத்தியதை பகிர்ந்து கொண்டனர். ஒசூரில் 430 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் டைட்டன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் 1600 பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு. பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 11 பேர் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டது ரத்து. குஜராத் அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணத்தை மாலத்தீவு அரசு அதிகாரிகள் விமர்சித்த விவகாரம்.
மாலத்தீவு தூதருக்கு சம்மன் அனுப்பியது இந்திய வெளியுறவுத்துறை. அமெரிக்காவில் வானில் பறக்கும் போது ஜன்னல் உடைந்த விவகாரம். 16,000 அடி உயரத்தில் இருந்து தரையில் விழுந்த போதும் செயல்படும் ஐபோன். வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக டெல்டா உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலும் மிதமான மற்றும் கனமழை பொழிவு இருக்கக்கூடிய நிலையில் அதிகபட்சமாக டெல்டா மாவட்டங்களில் நேற்று இரவு முதலே கனமழை பெய்திருக்கிறது. இதனால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை நிலவரங்கள் குறித்து பாலச்சந்திரன் அறிவிக்கிறார். சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மற்றும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் பரவலாக மழை பெய்துள்ளது. 5 இடங்களில் அதி கனமழையும் 17 இடங்களில் மிக கனமழையும் 55 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சீர்காழியில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு நகரின் சில பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும். அதாவது தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து விகரசா தான் இருக்கு. இப்பொழுது நிலையில 4-5 தினங்களுக்கு மழை இருக்கு. மழை முழுவதாக நின்று தொடர்ந்து வறண்ட மழை குறிப்பிடத்தகுந்த மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத போதுதான் தெரிவிக்கப்படும். கடந்த 4 வருஷமாக பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை 2018 2 ஜனவரி, ஆனா 19 10 ஜனவரி, 20 19 ஜனவரி, 21 22 ஜனவரி, கடந்த ஆண்டு 12 ஜனவரி. கிட்டத்தட்ட இப்ப 4-5 வருடங்களாக இதுவரைக்கும் போயிட்டு இருக்கு. துவங்குவது 29 தேதி துவங்குது. பின்னர் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். நாளை மறுநாள் அதாவது அடுத்து வரக்கூடிய இந்த 2 தினங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மழை குறைகிறது. தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த குமரிக்கடல் அந்த பகுதிகளுக்கு, குமரை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 11-12 தேதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு இடத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் மிதமானது இருக்கும். அதாவது ஸ்பெல்ஸா இருக்கும், ரெயின் ஸ்பெல் இருக்கும், கேப் இருக்கும், ரெயின் ஸ்பெல் இருக்கும். மொத்தமா பார்க்கும்பொழுது ஓரிரு பகுதியில் கனமழையா வரக்கூடும். பெரும்பாலும் 5, 6, 7 அந்த மாதிரி இதுல 5, 4 அதில் பெரும்பாலான இடங்கள்ல இருக்கும். ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு. சென்னைக்கு கிடையாது. சென்னைக்கு இது கிடையாது. சென்னைக்கான பகுதிகளுக்கு தற்பொழுது இந்த அதிக கனமழைக்கான வாய்ப்பு காணப்படவில்லை. வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள பரவலாக பார்க்கும்போது லேசான மிதமான மழை பெய்யுது. இப்ப இந்த கடற்கரை ஓரத்தில் துவங்கி உள்பகுதியில் நகர்ந்திருக்கு.
உள்பகுதியில். அதனால திருவண்ணாமலை அந்த பகுதிக்குலாம் நம்ம கனமுதல் மிக கனமழை கொடுத்திருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஜனவரி மாதத்தில் நம்ம இப்ப மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இல்லையா. இப்ப நீங்க நம்ம பார்த்தோம் அந்த 5 இடங்கள் அதிக கனமழை, 17 இடங்களில் கனமழை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாகப்பட்டினத்து புதுவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இப்ப கடந்த 24 மணி நேரத்தில் பதிவானது 125 மில்லிமீட்டர். இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 78 மில்லிமீட்டர். இதுதான் அதிகபட்ச மழை. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் புதுவையில் இது அதிகபட்ச மழை, முதலாவது அதிகபட்ச மழையாக இருக்கு. நமக்கு கடலூர்ல இது நாகப்பட்டினத்தில் 2வது அதிகபட்ச மழையா இருக்கு. கடலூர்ல 3வது அதிகபட்ச மழை ஜனவரி பொறுத்த வரைக்கும். இப்ப நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப 205 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. இதுக்கு அது முதல்ல பாத்தீங்கன்னா ஜனவரி பொறுத்த வரைக்கும் 245 மில்லிமீட்டர், அதான் ஹையஸ்ட். நெக்ஸ்ட் 205 மில்லிமீட்டர் இப்ப இருக்க தேர்ட் இருந்து வருது. கடலூரை பொறுத்த வரைக்கும் கடந்த 130 ஆண்டுகள்ல இது இப்ப இந்த வருஷம் 136 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா 197 மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் 153 மில்லிமீட்டர். இப்ப இது செகண்டாவது, இது மூன்றாவது இருக்கு. ஸோ புதுவை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட், இது கடலூரை பொறுத்த வரைக்கும் இது தேர்டு ஹையஸ்ட், நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் ஹையஸ்ட். அதாவது ஜனவரி மாதத்தில் அதிக கனமழை, அந்த மாதிரி கனமழை பொறுத்து அதிக கனமழை இல்ல, கனமழையை பொறுத்தவரை பதிவான கனமழை விவரத்தை பார்க்கும் பொழுது கடந்த 24 மணி நேரம் ரெக்கார்டை வச்சு பார்க்கும் பொழுது இது புதுச்சேரிக்கு இது ஹையஸ்டா இருக்கு. ஜனவரி இப்ப ஒரு 4 நாட்களுக்கு இப்ப இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு தற்பொழுது பார்த்தோம்னா எல்லினோ ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லினோ ஆண்டு வட இந்திய கடல் வெப்பமா தான் இருக்கு இன்னும். அப்புறம் எம்ஜிஓவும் பாசிட்டிவா இருக்கு. இதுல ஈஸ்டர்லி வேவ்ஸ் மூவ் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்போது கிழக்கு திசை காற்றில் இருக்கக்கூடியது. அதை பொறுத்த வரைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலை பார்க்கும் பொழுது வடக்கு வங்கக்கடல இருந்து வடகிழக்கு திசை காற்றும், கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசை காற்றும் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை பொதுவாக அந்த பகுதி இன்னும் நல்ல கிளவுட் ஃபார்ம் ஆகிறதுக்கான நல்ல நிலை இருக்கிறனால விட்டு விட்டு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. மழை கேப் இருக்கு, திருப்பி மழை வருது. இதை தொடர்ந்து மேற்கில் தெரியல, இது கிழக்கு திசை காற்று தான் போயிட்டு இங்க கிழக்கு திசை. இப்பொழுது நம்ம கடலோர பகுதி அது உள் மாவட்டங்கள், அதுக்கு தான் நம்ம இல்ல எதுவும் கிடையாது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நாம வடகிழக்கு பருவமழை எப்படிங்கும்போது 3 மாத காலகட்டம் தான் இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த 3 மாத காலகட்டம் தான் இருக்கும். அது மாறிட்டு வந்தாலும் காலகட்டம் கம்பேர் பண்ணும்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 455 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. கடந்த ஆண்டு 445 மில்லிமீட்டர். இது 4% அதிகம். கடந்த ஆண்டு 1% அதிகம். வின்டர் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி, பிப்ரவரி எடுத்துக்குவோம். இந்த 8 தினங்களுக்கு பதிவானது 28.7 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு 5 மில்லிமீட்டர் தான். அதனால இப்ப சதவீதம் பார்த்தா 435% அதிகமா காட்டும். இயல்பாகவே வின்டர்ல அதிக மழை இல்லை. அதனால ஒரு 5 மில்லிமீட்டர் தான் இயல்பு அளவு. ஆனா பெய்த அளவு 28 மில்லிமீட்டர். பனிப்பொழிவு இப்ப கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு மேகக்கூட்டம்லாம் இருக்கிறதுனால இப்ப இருக்காது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதெல்லாம் ஒண்ணு. நம்ம மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் தான் நம்ம நாம 5 days ஃபோர்காஸ்ட் தான் பார்த்துட்டு வரோம். 5 ஃபோர்காஸ்ட் தான் பார்த்துட்டு வரோம். நம்ம மந்த்லி ஃபோர்காஸ்ட் மந்த் எண்ட்ல வரும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னையில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உள் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்திருப்பதால் டெல்டா பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது தற்போது உள் மாவட்ட பகுதிகளை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார்.